மதிப்பீடு திட்ட விளக்க குறிப்புகள். சிவப்பு மையை உபயோகித்தால் திருத்துவதற்கு உபயோகப்படுத்த வேண்டிய மை நிறமாக சிவப்பாகும். ஓகேங்களா? நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு மையை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒரே சொல்லில் பல்வேறு பிழைகள், ஒரே சொல்லில் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மேற்கண்ட பல்வேறு பிழைகள் இருந்தால் ஒரே பிழையாகத்தான் கணக்கிடப்படும். ஓகேங்களா? ஒரே சொல்லில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பிழைகள் இருந்தால் அது பார்த்தீங்கன்னா ஒரே சொல்லாக கருதப்படும் சொல்லியிருக்காங்க. தாளி பின்புறம் தட்டச்சு செய்தால் பார்த்தீங்கன்னா விடைத்தாள் முன்புறம் தட்டச்சு செய்வதற்கு பதிலாக பின்புறம் தட்டச்சு செய்திருந்தால் அதற்காக மதிப்பெண் எதுவும் குறைக்க கூடாது. தட்டச்சு செய்யப்பட்ட பகுதி முழுமையும் மதிப்பீடு திட்டத்தின்படி மதிப்பீட செய்ய வேண்டும். சிவப்பு மையை பயன்படுத்தக்கூடாது. ஒரு சொல்லில் பல்வேறு பிழைகள் இருந்தால் அது பார்த்தீங்கன்னா ஒரே சொல்லில் பார்த்தீங்கன்னா கருதப்படும் சொல்லியிருக்காங்க. தாளில் இருப்பிடம் தட்டச்சு செய்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தாளில் முன்புறம் பின்புறம் தட்டச்சு செய்த பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அதோடைய தப்பு, அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருத்தணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் மீண்டும் தட்டு செய்தால் பார்த்தீங்கன்னா அட்டட் அண்ட் ரீப்ளேஷன், ஏதாவது ஒரு இடத்தில் தேவையில்லாத சொற்களை கூடுதலாகோ ஓகேங்களா ரீப்ளேஸ்மெண்ட் அல்லது செய்திருந்தால் ஒவ்வொரு சொல்லுக்கும் கருதப்படும் ஒரு பிழைக்குரிய மதிப்பெண் தான் குறைக்கப்பட வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா இத்தகைய இந்த முறை அமல்படுத்த வேண்டும். ஓகேங்களா? ஒவ்வொரு இடத்திற்கும் தனித்தனியாக இந்த முறை அமலாக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அமலுக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணுறது குறைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிழைக்காக கருதப்படும் சொல்லியிருக்காங்க. விடப்பட்ட ஒரு மிஸ்டேக், சொற்களை பிழைகளை கணக்கிடும் முறை. ஓகேங்களா? விடப்பட்டது தனி ஒரு சொல்லாக இருந்தால் அதில் எத்தனை எழுத்துக்கள் இடம் பெற்றிருந்தால் 5 தட்டுகளை ஓகேங்களா 5 ஸ்டோக் 5 எழுத்துக்கள் ஸ்டோக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 எழுத்தா கொண்டது ஒரு சொல் என்கின்ற முறையை பின்பற்றாமல் ஒரு சொல்லில் விடப்பட்டுள்ள தகவல் தான் அது கணக்கிடப்பட வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை விடப்பட்டிருந்தால் அவற்றில் இடம் பெற்றிருக்கின்ற மொத்த தடுக்களும் ஸ்டோக் கணக்கிடப்படும். ஓகேங்களா? ஸ்டோக்ஸ் சொல்லுவாங்க. 5ஆல் வகுக்கப்பட்டு எத்தனை சொற்கள் கணக்கிடப்படுகிறதோ அத்தனை பிழைகளை கணக்கிட்டு அவற்றை அதற்குரிய மதிப்பெண்ணை குறைக்கப்படும். சொற்களை இடம் விடாமை, ஸ்பேஸ் விடாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸ்பேஸ் விடாமல் இருக்க பாருங்க. இப்போ சொல்லுக்கிடையே விடாமல் 2 சொற்களுக்கு இடையில் இடம் விடப்படாமல் இருந்தால் அது பிழையாக கருதப்பட வேண்டும். பல இடங்களில் இத்தகைய பிழை, அதாவது சொற்களுக்கிடையே இடம் விடாமல் இருந்தால் அவைகளை ஒவ்வொன்றிலும் காணப்படும் பிழைகள் பார்த்தீங்கன்னா கணக்கில் எடுத்து அவற்றை மதிப்பெண் குறைக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ சொற்களில் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சொல்லியிருக்காங்க. 19 எழுத்து இருந்துச்சுன்னா இப்போ பேசிக்கங்க பாருங்க. இந்த பார்த்தீங்கன்னா யுவர் ரெஸ்பிலிட்டி 19 வருது. ஓகேங்களா? ஸ்பேஸ் விடாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா 4 வேர்ட்ஸ். ஓகேங்களா? இதில் இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக்ஸ் 4 வேர்ட்ஸ். தீஸ் ஏ குட் 13 ஸ்டோக் இருந்துச்சுன்னா 5 3ஆல் டிவைட் பண்ணுவாங்க. தி இருந்துச்சு 4ல் ஒரு வார்த்தை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த தகவல் நமக்கு ஷேர் பண்ண நன்றி.